எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாங்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிராமத்து ஸ்டைலில் அட்டகாசமான மட்டன் சுக்கா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். ஹோட்டல் சுவையில் இருக்கும். நம்ம சிம்பிளாக மசாலா அதிகமாக சேர்க்காம தான் நம்ம செஞ்சுருக்கோம். இருந்தாலுமே அவ்வளோ டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். மட்டன் 100 கிராம் நல்லா உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், தண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு 4, 5 விசில் குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறலாங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் காயவும் சோம்பு கொஞ்சம், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, பிரியாணி இலை எல்லாமே ஒரு ஒரு பீஸ் சின்ன சின்ன பீஸு சேர்த்து, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் எல்லாம் வதங்குதோ அந்தளவுக்கு சுக்கா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஹோட்டலில் போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஹோட்டல் சுவையில் உடம்புக்கு ஆரோக்கியமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே எண்ணெயில் வதங்கவும், இப்போ தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சதுங்க. கலர் கொடுக்கும். காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சா பாருங்கள், அந்த வெங்காயத்துலேயே நல்லா வதங்கவும் இன்னும் நல்லா கலர் ஆயிடுச்சு. இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கரலாம். நல்லா மட்டன் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலா எல்லாமேவும் அந்த கறியில் பிடிக்கிறதுக்காக இந்த தண்ணியை ஊற்றி அப்படியே வேக வைக்கிறது. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலேவும் நமக்கு ரெடி ஆயிரும் சுக்கா. மூடி வச்சு விட்டுறலாம். உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கிறலாங்க. நல்லா வெந்து வருது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசமாக இருக்குது. நீ இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா சேர்க்கணும், அவ்வளோதாங்க. அதுதான் மெயினு. அது சேர்த்தா தான் சுக்காவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதேவும். நல்லா வெந்து வருது பாருங்கள். நல்லா அப்படியேவும் அந்த தண்ணி ஊற்றுனது எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. அந்த டயத்தில் சீரகம், மிளகு 2மே சேர்த்து ஒரு ஸ்பூனு 1, 2 இடித்து வச்சதை நம்ம சேர்த்துருக்கோங்க. இதுதான் இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா, இந்த சுக்காவுக்கு டேஸ்ட் கொடுக்குறதேவும். இது சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மழைக்காலம், குளிர்காலத்துக்கு ஏற்ற சுக்காங்க. சளி, இருமலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஹோட்டலில் அதிகமாக நம்ம விலை கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி மட்டன் வாங்கி வீட்டிலையே நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்கும்போதே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தழையை கட் பண்ணி தூவிக்கிறலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூடான சாதத்தில் இந்த மழை டயத்தில் சாப்பிடும்போது சொல்லவே இல்லைங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அட்டகாசமான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.